முதலமைச்சராக ஜெயலலிதா நாளை பதவியேற்க உள்ளதை அடுத்து அதற்கான ஏற்பாடுகள் தீவிரம் அடைந்து வருகின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை விழா நடைபெற உள்ள சென்னை பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் உள்ள நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, பதவியேற்பு நிகழ்ச்சிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளன? நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 134 இடங்களுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இதற்கான பதவியேற்புக்கான நிகழ்வுகள் சென்னை பல்கலைக்கழகத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. இதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை சென்னை பல்கலை வளாகத்தில் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக நாளை 12 மணி அளவில் தமிழக முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்க இருக்கிறார். அதற்கான பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பை பொறுத்தவரையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 100 ஆண்டு மாளிகை மண்டபம், அது மட்டும் இல்லாமல் சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் மொத்தமாக 1500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் போயஸ் தோட்டத்திலிருந்து சென்னை பல்கலைக்கழகம் வரக்கூடிய சாலைகளிலும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் இருப்பார்கள். எனவே அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் சென்னை மாநகர காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வழிகளின் இரு புறமும் தொண்டர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கு தடுப்பு அமைக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் உளவுத்துறையினர் மாறுவேடத்தில் அங்கு அதாவது காவல்துறை உடை அல்லாத உடையில் அவர்கள் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்காலிக கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் என்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விழா மண்டபம் மட்டுமில்லாமல் இதன் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பல முக்கிய பிரமுகர்கள் இந்த விழாவில் பங்கேற்பதற்கான அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல பிரமுகர்கள் வருவதற்கான நிலையிலும் இந்த மண்டபம் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கிறது. அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை சென்னை மாநகர காவல்துறையினர் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். மாலதி. லாவண்யா, பாதுகாப்பு பதவியேற்பு நிகழ்ச்சியை ஒட்டி என்ன மாதிரியான போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது? நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்க இருக்கிறார். இதற்கான போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 12 மணி அளவில் அவர் பதவியேற்பார் என்ற காரணத்தினால் 11:50 மணி அளவில் அவர் தன்னுடைய இல்லமான போயஸ் தோட்டத்திலிருந்து கிளம்பி விழா மண்டபத்திற்கு வர இருக்கிறார். எனவே அவர் வரக்கூடிய சாலைகள் பல்வேறு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராதாகிருஷ்ண சாலையை பொறுத்தவரையில், அதாவது போயஸ் தோட்டத்திலிருந்து காமராஜர் சாலை வரை செல்வதற்கான அந்த சாலையில் ஒரு புறம் தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா பயணிக்கும் பொழுது, அதாவது அந்த சாலையில் பொதுமக்கள் யாரும் பயணிக்காதவாறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று சாலையின் மற்றொரு புறமான, அதாவது கடற்கரை சாலையிலிருந்து ஜெமினி வரை செல்லக்கூடிய அந்த சாலையில் பொதுமக்கள் பயணிப்பதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் காமராஜர் சாலை, அதாவது கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய சாலையை பொறுத்தவரையில் சாலையின் இருபுறமும் தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்திருப்பார்கள் என்ற காரணத்தினால் அந்த சாலை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழக முதல்வர் காமராஜர் சாலையிலிருந்து சென்னை பல்கலைக்கழகம் வர வரைக்கும் அந்த சாலையில் பொதுமக்கள் பயணிப்பதற்கான எந்த விதமான ஏற்பாடும் செய்யப்படவில்லை. எனவே அவர்களுடைய போக்குவரத்து அந்த பகுதியில் மாற்றம் செய்யப்படுகிறது. குறிப்பாக காமராஜர் சாலையில் பொறுத்தவரையில் வாலாஜா சாலை, மேயர் சிவானந்த சாலை ஆகிய இரு சாலைகள் இணையக்கூடிய பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் அண்ணா சாலை வழியாக திருப்பிவிடப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று வாலாஜா சாலையில் வரக்கூடிய வாகனங்கள் திருவல்லிக்கேணி வழியாக திருப்பிவிடப்படும் என்றும், கடற்கரை சாலைக்கு வரக்கூடிய, அதாவது அவ்வை சண்முகம் சாலை, பீட்டர்ஸ் சாலை உள்ளிட்ட சாலைகள் கடற்கரையுடன் இணையக்கூடிய சாலைகள். எனவே அங்கும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவை அனைத்துமே அண்ணா சாலை வழியாகவும் திருவல்லிக்கேணி வழியாகவும் திருப்பிவிடப்படும் என்றும் காவல்துறை குறிப்பிட்டிருக்கிறார்கள். விழா நிகழ்ச்சி 1 மணி நேரம் மட்டுமே நடைபெறுகிறது. அதாவது 12 மணிக்கு தொடங்கி 1 மணி வரையில் விழா நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதன் காரணத்தினால் போக்குவரத்து 1 மணி நேரம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல்வர் கிளம்பி, அதாவது சென்னை பல்கலைக்கழகம் வந்தடையும் நேரத்திலும், அதே போன்று சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து முதல்வர் தங்களுடைய வீடை அடையக்கூடிய அந்த நேரத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறையினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மத்தியிலிருந்தும் பல முக்கிய பிரமுகர்களும் அரசியல் தலைவர்களும் முக்கிய அமைச்சர்களும் வரக்கூடிய சூழலின் காரணமாக பாதுகாப்பு கருதி
சென்னை விமான நிலையத்திலிருந்து சென்னை பல்கலைக்கழகம் வரக்கூடிய சாலைகள் வந்து அவ்வப்போது போக்குவரத்து மாற்றம் இருக்கும் என்றும் வந்து கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலின் காரணமாக போக்குவரத்து மாற்றம், அதாவது சென்னை விமான நிலையத்திலிருந்து சென்னை பல்கலைக்கழகம் வரக்கூடிய அந்த நேரத்தில் வந்து போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என்றும் வந்து அதிகாரிகள் வந்து தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மாலதி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.